அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எது? கார்டியோகிராம். இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி கார்டியோகிராம். அடுத்த வினா. மின்தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர். மின்தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர். அடுத்த வினா பாருங்க. நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யாருன்னா டி புஷ்னல். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் டி புஷ்னல். அடுத்த வினா. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. அடுத்த வினா. மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னோட்டத்தின் அலகு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா பாருங்க. விசையின் அலகு என்ன? நியூட்டன். விசையின் அலகு நியூட்டன். அடுத்தது. பெர்னீசியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? விட்டமின் B12. விட்டமின் B12 குறைபாட்டால் பெர்னீசியஸ் அனிமியா ஏற்படுகிறது. அடுத்த வினா. காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா எது? விப்ரியோ காலரா. காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா விப்ரியோ காலரா. அடுத்த வினா. ஃப்ளோரிகல்ச்சர் என்பது பூச்செடி வளர்ப்பு. ஃப்ளோரிகல்ச்சர் என்பது பூச்செடி வளர்ப்பு. அடுத்த வினா. வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு கார்டோகிராஃபி. வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு கார்டோகிராஃபி. அடுத்த வினா. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மோட்டாலஜி. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மட்டாலஜி. அடுத்தது. குவாண்டம் கொள்கையை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங்க். குவாண்டம் கொள்கையை கூறியவர் மார்க்ஸ் பிளாங்க். அடுத்த வினா. மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்கிமிடிஸ். மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்கிமிடிஸ். அடுத்த வினா. பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீசியம். அடுத்த வினா. தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். ஒரு முக்கியமான வினா. தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். அடுத்தது. ஆஸ்பிரினின் வேதியியல் பெயர் என்ன? அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஆஸ்பிரினின் வேதியியல் பெயர் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். 17வது வினா. சிகப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது காரம். சிகப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது காரம். 18வது வினா. இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். 19வது வினா. சிறுபூட்டும் வாயு என்பது நைட்ரஸ் ஆக்சைடு. சிறுபூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்தது. செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. அடுத்தது. வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. 22வது வினா. தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ். தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ். அடுத்தது. நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். அடுத்த வினா. ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹென்மன். ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹென்மன். அடுத்த வினா. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. அடுத்தது. தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் 2. தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் 2. அடுத்த வினா. பாராசூட் திறக்கப்படாத நிலையில் வாகனத்தில் இருந்து குதிப்பவரின் முற்று திசைவேகம் எவ்வளோனா மணிக்கு 200 கிலோமீட்டர். அடுத்த ஒரு முக்கியமான வினா. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். அடுத்தது. மலைத்துளிகள் மெதுவாக விழ காரணம் காற்றின் பாகுநிலை விசை. அடுத்தது. ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்னா 746 வாட். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். அடுத்தது. காற்று வழி மகர சேர்க்கை அனிமோஃபிலி. காற்று வழி மகர சேர்க்கை அனிமோஃபிலி. அடுத்த வினா. ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் RH விட்டேக்கர். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் RH விட்டேக்கர். அடுத்த வினா. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை பென்சிலின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை பென்சிலின். இந்த பென்சிலினை கண்டறிந்தவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது. காலையில் பிரகாசமான ஒளியில் மலர்ந்து மாலையில் மூடிக்கொள்ளும் மலர் டேன்லியான். அடுத்தது. ஆப்பிளின் அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ்.
ஆப்பிளின் அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ். 36வது வினா. எலிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக். எலிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக். அடுத்தது, புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தவர் மார்சஸ் மாக்லுகான். புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் மார்சல் மாக்லுகான். அடுத்த வினா. முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் எதுனா பாக்டீரியா. ஒரு முக்கியமான வினா. முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியா. அடுத்த வினா. சிற்றினம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜான் ரே. சிற்றினம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜான் ரே. அடுத்தது, பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனதுன்னா கைட்டின். 41வது வினா. செல்லின் எண்டோபிளாச வலையின் பணி வந்து புரத உற்பத்திக்கு காரணமாகிறது. அடுத்தது, டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் 20 ஆம்ஸ்டாங். டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் 20 ஆம்ஸ்டாங். அடுத்தது, நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது ஜிப்ரலின். நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது ஜிப்ரலின். அடுத்த வினா. வாய் நிலையில் உள்ள ஹார்மோன் எதுனா எத்திலின். வாய் நிலையில் உள்ள ஹார்மோன் வந்து எத்திலின். அடுத்த வினா. செல் கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்வீடன் மற்றும் ஸ்வான். செல் கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்வீடன் மற்றும் ஸ்வான். அடுத்தது, செல்லின் சக்தி நிலையங்கள் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் சக்தி நிலையங்கள் மைட்டோகாண்ட்ரியா. 47வது வினா. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னா எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். அடுத்தது, வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அளிக்கும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அளிக்கும் பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். அடுத்தது, உலகின் வேகமான பாம்பு எதுனா ஆப்பிரிக்காவின் கருப்பு மாம்பா. உலகின் வேகமான பாம்பு வந்து ஆப்பிரிக்காவின் கருப்பு மாம்பா. அடுத்தது, அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு வந்து ராஜநாகம். அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு வந்து ராஜநாகம். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றபடி சந்திப்போம்.